கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததை கண்டித்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் தற்போது 55 பேர் பலியான நிலையில் நூற்றுக்கணக்கானோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் இதுபோன்று கள்ளச்சாராய பழக்க வழக்கங்கள், போதை பழக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் அதனை கண்டித்து இந்த கள்ளச்சாராயம், அதாவது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததுக்கு இந்த அரசுதான், தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பிஜேபி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பாக இன்று மாலை 3 மணிக்கு மேல் போராட்டம் நடத்தப்படும் என பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் 1 மணியிலிருந்தே இந்த பகுதியில் சுமார் 100கணக்கான போலீசார் வாகனங்களுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதாவது போராட்டம் நடத்தப்படும் 3 மணி என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டம் நடத்த வந்த பாஜகவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் தடுத்து வாகனத்தில் கைது செய்தனர். மேலும் ஒரு கட்டத்தில் வாகனத்தில் வந்த பாஜகவினர் இந்த பகுதியில் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்த உங்களுக்கு அனுமதி இல்லை, அதனால் போராட்டம் நடத்தினால் கைது செய்வோம் என அவர்களிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என அவர் தெரிவித்ததனால் கைது செய்வோம் என அவர்களை கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியில் பாஜகவினர் போராட்டம் நடத்த வந்த நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.